ஹாய் ஹாய் ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்தாங்க, இருந்தாங்க, தங்குனாங்க. திடீர்னு இப்போ பார்த்தா கிளம்புறேன்றாங்க. நான் ஒரு திருப்பு தான் வாங்கி டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியும். லொடுக்குன்னு நான் அமைக்கி கேன்சல் பண்ணிட்டே இருக்க முடியும். அப்புறம் முத்தன் அந்த அடிக்க வந்துடுவாரு. ஏண்டா அடிக்கலாம் எதுக்குங்க வரப்போறான்? அப்படிலாம் கிடையாது. கிளம்பியாச்சு, பசங்க இங்கே தனியா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால சரி டக்குன்னு கிளம்பிட்டோன்னு கிளம்பி உட்காந்துருக்கோன்னு அப்படியே பேக் எடுத்துட்டு கிளம்பிடுதான். ஒரே கவலையில இருக்கிற கார்த்தி என்ன வந்துட்டு ஓடுறீங்க அப்படின்ற மாதிரி. எனக்குலாம் என்னன்னா அதுக்கு மேல கவலையா இருக்கிறப்ப என்ன இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்குலாம் வந்து 1 மடங்கு பாசத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் 1000 மடங்கு பாசத்தை திருப்பி கொடுப்போம். அந்த மாதிரி ஆட்கள். ஆமா, அப்படி இருக்கிறப்ப இப்படி இந்த அளவுக்கு நம்ம ஆல்ரெடி க்ளோஸாக தான் நாங்கள் பழகுவோம். பட் இருந்தாலும் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம க்ளோஸாக இருக்கிறோம் அப்படின்னா விட்டுட்டு போகிறதுக்கு வந்து மனசு இல்லை. அவங்களுக்கு மனசு இருக்கோ இல்லை, எனக்கு மனசு இல்லை. பார்ப்பா, எங்களுக்கும் போக மனசு இல்லை. இருந்தாலும் நமக்கும் அங்கே சில கடமைகள், பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறோம். அங்கே இருக்கிறாங்க இங்கே அவங்களும் ஒரு ஆமா, அந்த மாதிரி 2 நாள் தான். அதுவும் ஒரு நாள் வேலையிலேயே முடிஞ்சு போச்சு. சின்ன பையன் வந்து 10th போறான், ஸ்கூல் போறான் வேற. அவனை 2 நாள் விட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேல எத்தனை நாள் அவங்களும் இருக்க முடியும்ல. அக்கா அக்கா உள்ள வாக்கா. சப்ஜெக்ட்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறீங்களே. நம்ம பேசினாலே சும்மா அது எல்லாரும் காலேஜ் எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி சமைச்சிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். இப்போ இவங்களுக்கு சேர்த்து சமைச்சது ஏதாச்சும் ஒரு 2 தோசை ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு போங்க அப்படின்னா இல்ல இவங்களுக்கு சேர்த்து தான் சமைச்சது. இப்ப யார் சாப்பிடுவா? உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டு போய் படுக்கிற அளவுக்கு சாப்பிட என்ன பண்றது? இப்ப கிளம்புனா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட நாளைக்கு சாயங்காலம் 4 மணி ஆயிருமாமா. இப்ப நம்மலாம் எவ்வளவுதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு பஸ்ல ஏறி உட்காந்தாலும் குளுக்குறதுல எல்லாம் செவிச்சு போயிடும். அதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட், உங்களுக்கு குளுங்குனா செரிச்சிருங்கீங்க. ஆனா அண்ணன் குளுங்குனா எனக்கு வாங்கி வந்துரும்ங்கறாரு. சாப்பிட்டா கூட செரிக்க மாட்டேங்குது. அதனால மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடே போதுன்றாரு. இப்போ சாப்பிட சொன்னா இல்ல இப்போ சாப்பிட்டா பஸ்ல போறப்ப வாமிட் வந்துரு. அதாவது லோக்கல் பஸ், ஏரியா பஸ்னா டப்புக்குன்னு போடுங்களாம். நீங்க போறது ஏசி பஸ், அதுவும் ஸ்லிப்பர்ல போறீங்க. சாப்பிட்டு ஏறி உட்காந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தா போகும். நல்லா தூக்கம் வரும். காலையில எந்திரிச்சு ஏதாச்சும் டீ குடிச்சிட்டு காலையில சாப்பிட்டுட்டு தாங்க 10:30 போவோம். காலையில சாப்பிடுவோம் கார்த்தி. நைட்டு சாப்பாடு இதுல இருந்து இவங்க கிட்ட கத்துக்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி குடல் கறி, குழம்பு கறி வச்சிருந்தா கூட நம்ம லிமிட்டாக தான் வச்சுக்கணும் சாப்பாடை. பார்த்தீங்களா, இவ்வளோ சமைச்சு போட்டிருந்துமே அது வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்குங்க. நான் டிஃபனில் எது கட்டி தட்டுமா? டிஃபன் கிட்டனா ஒரு ஆள் அங்கே ரொம்ப நேரம் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கே தவிர ஏன் இங்கே வாங்க நெல்லுக்கா பேசுனா பொறுமையா பேசுங்கிறீங்க. பேச வராம இருந்தா பேசலன்னா இருங்க, நம்ம உட்காரணும்னா அதுக்கு வேலைப்பாடு இருக்குது. வளர்த்தி பிடிச்சா அவங்களுக்கு தெரியாது. மேலே தூக்குங்க, கம்ஃபர்டபுள் தூக்குங்க, அவ்வளவுதான். தெரியும் பாருங்க. அதாவது மைக்கு வச்சிருக்கீங்கல்ல, இருக்கு இங்க பக்கத்துல இருக்கு. உனக்கு தேவையில்ல, பேசு பேசு. 12 மணிக்கு தான் பஸ் டைம். 10 மணி ஆகுது. 4 மணிக்கு, அதாவது நான் பொதுவாகவே 5 மணிக்கு சாப்பிட்டேன்னா மறுநாள் காலையில 8:30 தான். இப்போ 2 மாசமாவே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு அது பழகிடுச்சு. அதனால பசி இல்லை. நேற்றுமே நாங்கள் எல்லாருமே போய் வெளியில சாப்பிட்டு வந்துட்டு நைட் யாருமே சாப்பிடல. ஏன்னா பசி இருக்க மாட்டேங்குதுல. ஏதாவது வேலை வெட்டி வெக்குன்னு பார்த்தா தானே நமக்கு பசிக்கும். நீங்க பேசுங்க. நமக்கு வேர்வையே வர மாட்டேங்குது. அப்புறம் எங்கிட்டு பசிக்கும்? அதனால எங்களுக்கு பசிக்கல. 2 பேரும் சாப்பிடல. சாப்பிடாததை சொல்லியே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல தம்பியும் கௌரியும். ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, என்ன இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு. அதாவது சாப்பாட்டு விஷயத்துல சங்கடப்பட மாட்டேன், நான் வெக்கப்பட மாட்டேன். குறிப்பா நான், எங்க முத்து அதை விட பசின்னு வந்துட்டா சாப்பிட்றணும். வயிறு நிறைச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க. எப்படி சொல்றது, போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன? சாப்பாடு. போதும்பா, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். பாக்கி வேற ஏதாவதுனாலும் இன்னும் கொஞ்சம் இருக்காதா, இன்னும் கொஞ்சம் இருக்காது அப்படிலாம் யோசிப்போம். அந்த செயலில் இந்த சாப்பாட்டை மட்டும் என்றைக்குமே நம்ம அவாய்ட் பண்ணதும் கிடையாது. வேண்டான்னு பெரும் போகணும் ஸ்டைலுக்கு சாப்பிட்டதும் கிடையாதுங்க. அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க, காமெடி வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டிருப்போம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன அப்படின்னா, எனக்கு கூட பிறந்த அக்கா இல்லை அப்படின்ற ஃபீலில் வந்து அக்கா தீர்த்துட்டாங்க. இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சும்மா ரீலுக்காண்டி பண்ணதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே வந்து ரியல் தான். என்ன சொல்கிறது, அக்காவுக்குமே வந்து விசாரித்து பார்த்ததில் எனக்கு உண்மையிலே பாசம் வைக்கிற அளவுக்கு தம்பிலாம் யாரும் இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்படி தான், நானும் ஒத்தையில் பிறந்தாலும் தானே. அக்காவோட பாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருக்கு. இது எப்பொழுதுமே நிலைச்சி நிற்கணும். இது வந்து நிலைச்சி நிற்கின்றதோட
இது அப்படியே மேலே வளர்ந்துக்கிட்டே தான் போகும். கண்டிப்பா நான் அது கௌரி இன்னைக்கு சொன்னாப்ல டெய்லி பேசணும், பேசாமலாம் இருக்காதீங்க, பேசுறேன் கண்டிப்பா பேசுறேன், பேசாமலாம் இல்லை. ரெண்டாவது அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பொழுதுனைக்கு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும், காமெடி வீடியோ எடுக்கணும், ஓடிக்கிட்டே இருக்காங்களா, அதை எடுக்கணும், அப்புறம் எடிட் பண்ணணும். இப்போ நான் அன்றைக்கி தான் இங்கே வந்து 2 நாள் இருந்தப்போ தான் நான் நோட் பண்ணேன். பார்த்தா பொழுதுனைக்கு ஏதாவது ஒரு முத்தண்ணை சும்மா இருந்தால் கூட நீ இதை எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்கன்னு அவங்கள போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் வச்சு அந்த ஸ்கிரிப்ட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரத்தை எடிட் பண்ணிவிட்டு டக்குன்னு போஸ்ட் பண்ணிடுறாரு. இப்போ நான்லாம் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா ஸ்டாக் வச்சு தான் அப்லோட் பண்ணுவேன் எல்லாமே. 2 நாளைக்கு 3 நாளைக்கு இப்படி எடுத்து வச்சு. இவங்களாம் அப்படி இல்லை, சுட எடுத்துட்டு அப்பப்போ அப்லோட் பண்ணி விட்றாங்க. தேதி ஆமாம். அதுக்கு வந்து இப்போ இந்த நேரத்துலலாம் அப்லோட் பண்ண அப்படிலாம் கிடையாது. எடுத்து அப்பப்போ இவங்களுக்கு மனசில் பட்ட நேரத்துக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்களை எப்போ நீங்கள் மீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டீங்க. நாங்கள் இப்போ எங்கள் உறவு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லை தம்பி? இந்த 1.5 வருஷமா நாங்கள் டச்சில் தான் இருக்கோம், பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்த அந்த நாள் முதல் இந்த நிமிஷம் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்ட இந்த செகண்ட் வர அன்பு மாறல, அந்த உறவுக்கும் ஒரு முறிவு இல்லை. அது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இது எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு. உயிர் உள்ளவரை நீடிக்கிற மாதிரி பழகணும். ஒவ்வொருத்தவங்க மனசுலயே அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு நீடிக்குமே தவிர ஒன் சைடு பாலம் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்தான் செய்யும். பாலங்கிறது சமமாக இருந்தால் தான் நம்ம கடந்து போக ஈஸியாக இருக்கும். ஒரு மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு சைடு பின்வாங்க தெரியும். ஸோ அக்காங்கிற ஸ்தானத்தில் நான் இருப்பேன், தம்பிங்கிற ஸ்தானத்தில் கண்டிப்பாக என் தம்பி ஃபேமிலி இருக்கும். அதனால் எங்கள் உறவு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, கண்டிப்பாக நீடிக்கும். சரிங்களா? இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ நைட்டு 12 மணிக்கு பஸ் இருக்குது, ஜங்ஷனில் தான் போய் பஸ் ஏறணுங்க. கிளம்பிட்டாங்க. இப்போ கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கே இது கிளம்பி உட்காந்துட்டாங்க. கிளம்பிட்டு எல்லாருமே உட்காந்து ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். சரி ஏதாச்சும் படம் போடலாம் பார்க்கலாமா அப்படின்னா இல்லை, அதெல்லாம் வேணாம், படம்லாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் வேணாம். சரி படம் எது பார்க்கலன்னா இருக்கிற கொஞ்ச நேரம் படம் பார்க்க வேணாம் தம்பி, நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். கௌரியும் தம்பியும் ரொம்ப வாடிட்டாங்க. அதாவது அக்கா நீங்க அங்கே போய் சும்மா தானே இருக்கீங்க, மாமா ஒரு சரி அங்கே போய் சமைச்சு தான் சாப்பிட போறீங்க, இங்கேயும் நம்ம சமைச்சு தான் சாப்பிட போறோம். அப்படி இல்லை, நீங்க அங்கே போய் சமைச்சு தான் போய் சாப்பிட போறீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் இருக்கிற சாப்பாடு சுட வச்சு நாங்களும் சமைச்சு தான் சாப்பிட போறோம். சேர்ந்து இங்கே சாப்பிடலாம். அங்கே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு கேரளாவில். இப்போ போயிட்டும் இப்போ நம்ம அவங்க வேலைக்கும் போக முடியாது. இப்போ வீட்டில் வீடியோஸ் ஏதாவது எடுத்துட்டு தான் இப்படி தான் போயிட்டோம். அதுக்கு அங்கே போகிறதுக்கு இன்னும் 2 நாள் இங்கே இருந்துட்டு தேவையான வீடியோஸ்ல எடுத்துட்டு நம்ம ஜாலியாக இருந்துட்டு நிறைய ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா இல்லை தம்பி வீட்டில் இருக்கான், அவன் ஒரு நாள் சாப்பிட்லாம், 2 நாள் கடையில் சாப்பிட்லாம், தொடர்ந்து சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா சரியாக இருக்காதுல்ல. அதனால நம்ம பார்த்துக்குவோம், நம்ம இன்னொரு நாள் வருவோம். இல்லை அப்படின்னு நீங்கள் அங்கே வாங்க. தம்பிகளுக்கு 10 நாள் லீவ் விடுறாங்களா, கூப்பிடுறீங்க, தைரியம் கேரளாவில் அக்கா மாமா வீடு இருக்காங்கன்னு கிளம்பி வர்றீங்க. இருக்கிற இடத்துல கும்மி அடிக்கிறோம், குதூகலம் பண்றோம், வீடியோ போடுறோம், அரட்டை அடிக்கிறோம், ஜாலியா இருக்கும். ஆந்திரா போறோம், ரெட்டியை தாக்குறோம், குட்டியை தூக்குறன்ற மாதிரியா? ஆந்திரா போல கேரளா போறோம். ஆமா. அதனால அது என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் பேச வந்தோடனே நீங்க அடங்கிடுவீங்களே. 3 பேரும் பேசுங்க, ஒரு ஆளா சமாளிக்கிறதே பெரிய விஷயம். 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. பாவம், ஒரு கை செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு அதனால கிளம்பியாச்சுங்க. இப்ப சாப்பிட கிளம்பிட்டு போற வழியில நாங்க அது என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்புறம் என்னமோ நினைச்சேன், கௌரி என்னமோ உங்களை தான் கேட்டாங்க. படிச்ச கௌரி சுத்தமா மறந்துட்டேன். கௌரி குறிப்பா கேட்க சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன். அது முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கௌரி கிட்ட கேளுங்க அந்த தாக்கலை சொல்லிட்டீங்க, நான் மறந்துட்டேன். நான் கேட்டு வச்சுக்கிறேன், எப்படி போறவங்களுக்கு அந்த கமெண்ட் படிச்சுட்டு நான் கேட்டு அடுத்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுறேன் சொன்னாங்க. அது அவங்க வாயிலே சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. என்ன அதுக்கா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணப்போ உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா, பொசுக்குன்னு ஏத்துக்கிட்டாங்களா இல்ல? ஏத்துக்கல. அவங்க வீட்டுல ஏத்துக்கல. அவங்க வீட்டுல ஏத்துக்கல. 2வது வந்து வேற ஒரு மாப்பிள்ளைக்கு தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் பெரிய சுல்லான் ஆயிட்டேன். ஆமா, தட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். அதுதான் மேட்ரு. அந்த நேரத்துல என்னை நம்பி பொண்ணு கொடுக்க யாரும் இல்லை. ஒன்று அதான் சொல்கிறேன்ல, கௌரியோட மனசை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன். அது மட்டும்தான் இன்ன வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. புதுசா சொல்றமே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் நாங்களும் வந்தோம். லவ் பண்றது பெருசு இல்ல, லவ் பண்றவங்களை தூக்கிட்டு வரதுக்கு ஒரு தைரியம் வருது பாருங்க. யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல. ஒண்ணு இல்லைங்க, நாங்க சொல்றது கேளுங்க. ஒண்ணு இல்ல, ரெண்டுன்னா கூட நாங்க வர தயாரா இருக்கணும். தூக்கணும் சொல்லிட்டு காரியம் இல்ல, கூட நாங்க வந்தோம்ல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியரா போயிருச்சு. 2 அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கேன் அதுக்கு.
2 அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கேன். 2வது அட்டெம்ப்ட் தான் சக்ஸஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இங்க அதே தான் தம்பி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில். ஆமா ஆமா. ஐயோ இங்க மாப்பிள்ளை பொண்ணை தூக்குனாரு, அங்க பொண்ணு மாப்பிள்ளை இங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளை தூக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை பொண்ணு தூக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அக்கா தம்பிங்க 2 பேருக்குமே துணிச்சல் கொஞ்சம் அதிகம் தெரியுது. சரியான வில்லன் குடும்பம்னு நீங்க இதுல இருந்து நல்லா தூக்குறதுல ஃபேமஸா இருந்திருக்கீங்கம்மா. ஆள வச்சு கடத்தி இருக்கீங்க நல்லா நீங்க. இதுக்கு பேரு தாங்க சொல்லுவாங்க துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்த. சாக போனாலும் முகத்துல சிரிப்பு இருக்கணும். எந்த படத்துல டைலாக் மாதிரி, நான் சாவ நேருக்கு நேரா பாக்கும்போது என் மீசை முறுக்கிக்கிட்டு இருக்கணும், என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, மீசையத்தான் காணோம். அந்த மாதிரி இருக்கணும் என்ன. சரி நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம உறவுகள் யாரும் இங்கே தேடிக்கிட்டு வராதிங்க. நம்ம எங்கே போனாலும் நம்ம உறவுகள் நிறையா பேர் அந்த அட்ரஸை சொல்லாமலே கண்டுபிடிச்சி. சாந்தாக்கா எப்படின்னா புலி மாதிரி என்னக்கா. ஆமா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ, நம்ம உறவுகள் யாரும் தேடிக்கிட்டு வராதிங்க. தேடி வந்து நாங்கள் இல்லைன்னு அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு போவீங்க இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு. அதனால நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடுவோங்க. நீ நாளையிலேருந்து கேரளாவில் தான் இருப்போம். தேடி வந்த உறவுகளுக்கு நன்றி, நம்மளை பார்க்கணும்னு நினச்ச அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. சில பேருக்கு பார்க்க முடியல அது சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய என்கிட்ட போய் கேட்டிருந்தீங்க வர்த்தமா கருத்தி பார்க்கலாமா அப்படின்ட்டு. இப்போ டைம் ஆயிடுச்சு, கிளம்புறனால ஒரு 2-3 பேர் வந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ட்ராப் ஆயிடுச்சு. நானே வேணான்னு சொல்லிட்டேன், இல்லைங்க கிளம்பணும், இங்கேயுமே பர்சனலாக வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு அப்போ வந்து டைம் இருக்காது நமக்கு அப்படின்னு சொல்லவுமே அவங்க நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேங்க நான் அடுத்த திருப்பி வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்களோட ஆசைக்கு வந்து டக்குன்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் பொங்கன்னு சொல்லி எப்படி சொல்கிறது, நமக்கும் ஆசை தான் இருந்து வெயிட் பண்ணிட்டு. பட் ஆனால் நான் இங்கேயும் வேலை அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வீடியோலாம் எடுக்கிறப்ப அது வந்து டக்குன்னு பார்த்துட்டு போய்டாங்கப்பா, மொபைல்லே பார்த்துட்டு நேரடியாக பார்க்குறப்ப அவங்களுக்கு போக மனசு இல்லை, இருந்துட்டு பார்த்துடுறாங்களா அந்த மாதிரி இருந்தது. சரி ஓகேங்க வந்தாங்க இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து நம்மளோட உறவுகளை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். நானும் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், அண்ணியை கூப்பிட்டு நீங்கள் அடிக்கடி வரணும்னே அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வரோம் கௌரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் திருச்சிக்கு வரதே என் வீட்டுக்கு தான் வரும். திருச்சிக்கு மட்டும் இல்ல, எங்க வந்தாலும் நம்ம திருச்சிக்கு நம்ம தங்கச்சி வீடு இருக்குன்னு வந்துருங்கனேன்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஆமா ஆமா. சரி ரைட் ஓகேங்க. ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கிறது, கை வலிக்குது, நானும் வச்சிடறேன். ஓகேவா? சொல்லுமா. கூட பிறந்து அவங்களுக்கு கூட ஒரு அண்ணன் 2 அண்ணன் தாங்க இருப்பாங்க. ஆனா யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த எங்களை மாதிரி ஆளுகளுக்கு எல்லா பக்கமும் அண்ணங்க, தம்பிங்க, அம்மாக்க, இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல என்னால் முடியாது. இருந்தாலும் போகிற இடமெல்லாம் சொந்தமாக என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு எல்லாருக்கும் நன்றிங்க. நான் அழுகாமல் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை மீறி கண்ணு கலங்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உண்மையான அன்பில் பழகுவாங்க. நம்ம உண்மையாக பழகுனா கூட உண்மைத்தனம் இல்லாமல் நிறையா பேருக்கு பிரிஞ்சு போகிறவங்களாம் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சு பழகுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் உண்மையாக நமக்கு உறுதியாக இருந்து அக்கா நான் இருக்கேன், மகளா அம்மா நான் உனக்கு தாயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற உறவுலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு. நன்றி. இதை நன்றியை தவிர நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நான் அழுகக்கூடாது, யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னை மீறி வந்துடுது கண்ணீர். தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த உறவு ஓகேங்க. இதுக்கு மேலே அக்கா ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிரும். இங்கேருந்து கிளம்புறாங்க அக்கா. சரியா? அக்கா அழுகுறதே எனக்கு பிடிக்காது. நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், அவங்க அழுகுறது எனக்கு பிடிக்காது. சரி ஓகேவா? சரி நாங்கள் கிளம்புறோங்க. அதுதான் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேங்க. பாருங்க, பத்திரமா இருங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அந்த டைலாக். சொல்லுங்க. ஓகேங்க. பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.